ஹாய் மக்களே! நீங்க பார்த்து கேட்குறது ஸ்கடூஸ் தமிழ். நான் உங்க ஜாக்கி. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, குபேரா மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, குபேரா மூவி மறக்காம செக் பண்ணுங்க. சூப்பரான படம். ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆயில் எடுக்கிற இடத்த அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏலத்துக்கு எடுக்குறாங்க. அதுக்கு அரசாங்கத்துக்கு குடுக்க வேண்டிய பணத்த 4 பிச்சைக்காரங்க மூலியமா குடுக்குறாங்க. அது அந்த அரசாங்கம் கையில போணுச்சா இல்லையா? அந்த பிச்சைக்காரங்கள்ல ஒருத்தர் நம்ம தேவா, அதான் நம்ம தனுஷ் சார். அவர் அத தடுத்தாரா இல்லையா? அதுக்கு நடுவுல நம்ம தீபக் ஒருத்தர் இருப்பாரு. நாகார்ஜுன சார். அவரும் அதோட சேர்ந்து தடுத்தாங்களா இல்லையா? அந்த படம் சேர்ந்ததா இல்லையான்னு தான் ஸ்டோரி. சூப்பர் படம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபீல் கூட்டும் இருக்கும். அதோட கொஞ்சம் எமோஷனும் கலந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஒரு இடத்துல தீபக் சார் இறந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும். அதெல்லாம் ரைட்டிங்லாம் பீக்கில் எழுதியிருப்பாங்க. சேகர் கமலா சார்லாம் நெருப்பாட்ட எழுதியிருப்பாரு. வேற லெவலான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே. தனுஷோட ஆக்டிங் ஆஸ்கரே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அவரு. இந்த மூவியில் மைனஸாக ஃபீல் ஆனது எனக்கு ஒரு இடம் தான். அந்த சாங் போய் வா நண்பா. அந்த சாங் ஒன்று தான் எனக்கு மைனஸாக ஃபீல் ஆனது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக போகிற ஒரு சீனில் சாங்கை வச்சு சீரியஸ்னஸை உடச்சிட்டாங்க. அது ஒன்று தான் மைனஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. ப்ளஸ் பாயிண்ட் எடுத்திங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக ரைட் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரோட எமோஷனும் நம்மளோட கனெக்ட் ஆனிச்சு. பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட். ரைட்டருக்காகவே படத்தை பார்க்கலாம் நீங்கள். தரமான ரைட்டிங். அதுவும் நம்ம ராஷ்மிகா எல்லா படத்துலையும் எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாது. இந்த படத்தில் ராஷ்மிகாலனா பாதி படமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கு. அவரோட அடுத்த படத்துக்கு தரமான வெயிட்டிங். சேகர் கமலாவும் சரி, தனுஷ் சாரும் சரி. வரட்டாமாமே. ஸ்கடூஸ்.